சிஸ்து சோசியலில் உள்ளாட்சி அமைப்பு ஊரகமும் நகர்ப்புறமும் டாப்பிக்லேருந்து பார்க்கலாம். நகர்ப்புறம் பார்த்திங்கன்னா மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சின்னு மூணாக பிரிச்சிருக்காங்க. கிராமப்புறத்தில் பார்த்திங்கன்னா ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி இதுவும் மூணாக பிரிச்சிருக்காங்க. இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம், உள்ளாட்சி அமைப்புன்னு சொல்லுவோம். இப்போ மாநகராட்சி, அதாவது நகரப்புறம் உள்ள மாநகராட்சியை பற்றி பார்க்கலாம். மக்கள் தொகை பார்த்திங்கன்னா 10 லட்சத்துக்கு அதிகமாக இருக்கணும். வருவாயும் அங்கே அதிகமாக இருந்தால் அந்த ஊர்லாம் நம்ம என்னென்னு அறிவிக்கலாம், தமிழ்நாடு அரசு மாநகராட்சியாக அறிவிக்கலாம். இப்போ மொத்தம் தமிழ்நாட்டில் 25 மாநகராட்சி இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், திருநெல்வேலி, ஈரோடு, தூத்துக்குடி, திருப்பூர், வேலூர், திண்டுக்கல், தஞ்சாவூர், நாகர்கோயில், ஓசூர், ஆவடி, காஞ்சிபுரம், கரூர், கடலூர், சிவகாசி, தாம்பரம், கும்பகோணம், காரைக்குடி, நாமக்கல், புதுக்கோட்டை, திருவண்ணாமலை அப்படின்ட்டு 25 இருக்குது. கடைசி நாள் வந்து 2024 ஆட் பண்ணியிருக்காங்க. சென்னை மாநகராட்சி இது எப்போ உருவாக்கியிருக்காங்கன்னா 1688. இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்புன்னு நம்ம எதை சொல்லுவோம், சென்னை மாநகராட்சி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.